நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரியில் வந்து டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் வந்து குறைச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 90 மார்க் அப்படின்றது அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிசி, எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 எலிஜிபிள் மார்க் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 60 மார்க் வந்து எலிஜிபிள் மார்க்காக வச்சுருந்தாங்க. இப்போ என்னன்னா, இப்போ இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி வந்து பிசி எம்பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க, எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கெல்லாம் சேர்த்து 40% மதிப்பெண் எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணி எந்தெந்த மாற்றுத்திறனாளிகள், எல்லா கேட்டகரியிலும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் குறைஞ்சபட்சம் 40% எடுத்தாலே அவங்க டெட் 1 and 2 பேப்பர் வந்து பாஸ் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதாவது 60 மதிப்பெண் எடுத்தா போதும். இப்போ அதுக்கான சான்றிதழ் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ண சொல்லி ஒரு அறிக்கை நமக்கு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவு, மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஆசிரியர் தகுதி தேர்வில் மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு தகுதி மதிப்பெண் குறைத்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது பள்ளி கல்வித்துறை சார்பா. இந்த நடைமுறை கடந்த ஆண்டு 2025 ஆகஸ்ட்ல வெளியிட்ட நோட்டிபிகேஷனுக்கு வந்து பொருந்தும் சொல்றாங்க. நோட்டிபிகேஷனுக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எப்ப ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா கடந்த மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட ரிசல்ட், அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. தற்போது விண்ணப்பத்தில் மாற்றுத்திறனாளிகள் என்ற விவரத்தை பதிவிட்டவர்களுக்கு தேர்வு முடிவை ஆசிரியர் தேர்வு வாரியம் திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லா கேட்டகரியில இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கும் 40% மதிப்பெண் அப்படின்றத வச்சிருக்காங்க. அப்ப உங்களுடைய தகுதி பெற்ற தேர்வர்களுக்கான தகுதி சான்றிதழை என்ன பண்ணலாம், www.trb.dn.government.in என்ற இணையதளத்தை நீங்க அணுகி பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். குறிப்பா இன்னையில இருந்து உங்களுக்கு அதுக்கான அந்த தொடர்பு லிங்க் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். நீங்க டிஆர்பி போர்டோடைய trb.dn.government. அப்படின்ற அபிஷியல் வெப்சைட்குள்ள போனாலே உங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா பதிவிறக்கம் செய்வதற்கான லிங்க் வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம், பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி போர்ட்ல இருந்து வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை. அதுதான் நமக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தங்களுடைய சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ரிசல்ட்ல உங்களுக்கு வராம இருந்திருக்கலாம். இப்போ என்ன பண்ணாங்க, 40% குறைச்சி ஜென்ரல்ல இருக்கக்கூடிய, பிசில இருக்கக்கூடிய, எம்பிசில இருக்கக்கூடிய, அதே மாதிரி பிசிஎம்ல இருக்கக்கூடிய, எஸ்சில இருக்கக்கூடிய, எஸ்டில இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு பொதுவாகவே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 40%, அதாவது மொத்தம் 150 மதிப்பெண்ணுக்கு நீங்க 60 மதிப்பெண் எடுத்தாலே நீங்க எலிஜிபிள், டெட் பேப்பர் 1 and 2க்கு எலிஜிபிள் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணலாம், அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அதை பதிவிறக்கம் செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம்.